நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டிய பசுடன். நடிகர் கமலை காரி துப்பிய கள்ளக்குறிச்சி மக்கள் திமுகவுக்கு முட்டு கொடுத்ததனால் மூர்க்கமான கள்ளக்குறிச்சி மக்கள். ஒரு ரைமிங்காக இருக்கட்டுமே என்பதற்காக தான் மூர்க்கமாக அப்படின்னு சொன்னேன். மூர்க்கம் என்றாலே உங்க எல்லாருக்கும் தெரியும், எதை சொல்லியும் ஏத்துக்க மாட்டாங்க. இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறது தான் பாத்தீங்கன்னா மூர்க்கமாக இருப்பது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மக்களை பொறுத்த வரைக்கும், எப்பா எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு மூர்க்கமாக இருக்கிறாங்க. ஆனா கமல் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷ சாராயத்தினால பாதிப்படைஞ்சவங்களை நேரடியாக போய் சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு பத்திரிகையாளரை சந்தித்து இருக்கிறாரு. ஆனா பத்திரிகையாளர் முன்பாக அவர் பேசியிருக்காரு பாருங்க. அதை பார்த்து தான் கள்ளக்குறிச்சி மக்கள் காண்டா இருக்கிறாங்க. அவங்க காண்டான விஷயத்தை தான் கொஞ்சம் கடுமையான வார்த்தையை போட்டு கள்ளக்குறிச்சி மக்கள் கமலை பார்த்து காரி துப்பினார்கள் என்று சொன்னங்க. அப்படி என்ன கமல் அவர்கள் திமுக முட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு தானே கேட்குறீங்க? அதெல்லாம் விரிவாக பார்க்கலாமா? அதற்கு முன்பாக இப்போதான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்கிட்டையும் சொல்லுங்க. இப்போ கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சி மக்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்து பத்திரிகையாளர் முன்பாக என்ன பேசியிருக்காரு என்ற விஷயத்தை நீங்க ஒரு தரம் பார்த்துட்டு வாங்க. இந்த தருணத்தில் நாம இதை அரசியல் ஆதாயமாகவோ விமர்சனமாகவோ பார்ப்பதை விட நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கு. நான் இப்போ தான் அந்த வீட்டில் பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன், வள்ளுவருடைய குரல்ல கல்லூர் நம்மை பற்றி இருக்குன்னா அப்போதிலிருந்தே இது இருக்குன்னு அர்த்தம். அதிலிருந்து மீள்வதற்கான வழிகளை மக்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். இந்த வியாபாரத்தை, இந்த சாராய வியாபாரத்தை செய்யும் எந்த அரசாக இருந்தாலும் அதிலிருந்து வரும் வருமானத்தில் ஒரு பகுதியை கண்டிப்பாக மனோதத்துவ ரீதியாக இதை ஏன் ஒரு அளவுக்கு மேல் செய்யக்கூடாது என்னும் பாடத்தை மக்களுக்கு எடுத்தாக வேண்டும். இப்ப அதுதான், இப்ப சாலை விபத்து நடக்கிறதுக்காக போக்குவரத்தை நிறுத்த முடியாது, அல்லது வாகன வேகத்தை வெகுவாக குறைக்கவும் முடியாது. அதற்காக தான் நாம் எக்ஸ்பிரஸ் வேன்னு ஒன்று ஏற்படுத்தியிருக்கோம். அந்த மாதிரி இது இருக்கு. இது நிறைய ஆலைகள்ல இது பெரிய அளவில் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு கடைகளும் வைத்திருக்கிறார்கள். மருந்து கடைகள் ஒரு தெருவில் எவ்வளவு இருக்க வேண்டுமோ அதை விட அதிகமாக டாஸ்மாக் கடைகள் இருக்கின்றன. ஆக இவர்களுக்கு குடிக்காதே எனும் ஒரு அறிவுரை சொல்வதை விட மிதமாக குடியுங்கள், உங்கள் உயிர் தான் முக்கியம் என்னும் அறிவுரை செய்யும் இடங்கள் டாஸ்மாக் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டும். இதை தவிர வேற எதுவும் மருந்து இருப்பதாகவோ உடனே இதெல்லாம் இழுத்து மூடிட்டோம்னா சரியாயிடும்ங்கிறதோ ஒரு தவறான கருத்து. அதற்கு உலகத்தில் பல முன் உதாரணங்கள் இருக்கின்றன. அமெரிக்காவே ஒரு உதாரணம். அப்படி மது விலக்கு பரிபூர்ணமாக கொண்டு வந்த பொழுது இன்னும் மாஃபியா அதிகமாக இருக்கிறதே தவிர குறைந்த பாடில்லை. இதுதான் உலகம் கற்றுக்கொண்ட பாடம். அதே பாடத்தை தான் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை அரசுகளை பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிக்கிட்டே போவீங்க. அதனால அரசியல் ஆதாயம் தேடக்கூடாது. எல்லாருக்கும் இதுல பொறுப்பு இருக்குதுங்க. இந்த சமுதாய பொறுப்பை தட்டி கழிக்க கூடாதுங்க. இப்பதான் ஒரு வீட்டுல பேசிட்டு வந்திருக்குங்க. அதனால மக்களுக்கு உளவியல் ரீதியாக ஆலோசனை வழங்கணும், மிதமா குடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரித்திரத்துல இல்லாத ஒரு யோசனையை சொல்லியிருக்கிறார். முதல்ல கமலஹாசன் அவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல அரசியல் ஆதாயம் தேடக்கூடாது அப்படின்னு சொல்ற கமலஹாசன் அவர்களே பாத்தீங்கன்னா இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில நடந்திருக்கக்கூடிய மரணம் என்பது தப்பு. இது நடந்திருக்க கூடாது. அதனால இந்த அரசாங்கமானது தப்பு செஞ்சிடுச்சு அப்படின்றத வெளிப்படையா சொல்லியிருக்கணும். ஆனா கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தான் கூட்டணி கட்சியில் இருக்கணும். அதனால இந்த கள்ளக்குறிச்சி மரணம் என்பது தப்புன்னு அவர் எங்கேயுமே சொல்லல. ஏன்னா இவருக்கு மேலவை எம்பி பதவி கொடுக்கிறோம் அப்படின்னு திமுக சொல்லியிருக்குது. அதனால அதை கெடுத்து கொள்ள கூடாது. அதனாலதான் எல்லா எதிர்கட்சிகளும் பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் விஷசாராயத்தை ஒழிப்பதில் பாத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்கிறது, தப்பு நடந்து போச்சு, பகிங்கரமாக இந்த அரசாங்கமானது ஒத்துக்கொள்ள வேண்டும், பதவி விலக வேண்டும் அப்படின்னு எல்லா கட்சிகளும் சொல்லுகின்ற பொழுது இது விரும்பத்தகாதது, இது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லும் போது கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடாதீங்கப்பா அப்படிங்கிறாரு. இவர் மட்டும் என்ன பண்றாரு? இவரும் அரசியல் ஆதாயம் தான் தேடுறாரு. ஏன்னா இந்த கொடுமைகளுக்கு பிறகும் நம்ம கமலஹாசன் அவர்களால பொறுமையா இருக்க முடியுதுன்னா வேற என்னவா இருக்கும்? அரசியல் ஆதாயம் தாண்டி வேற என்னவா இருக்க முடியும்? அதனால இவரும் திமுகவுக்கு வலிக்காத அளவுக்கு அறிவுரை சொல்லிட்டு போயிருக்காருன்னா, அதுவும் இந்த டாஸ்மாக் எண்ணிக்கை அதிகமா இருக்கு இல்லையா, அது இந்த அரசால மட்டும் வரல, பல அரசுகள் பாத்தீங்கன்னா இதுக்கு காரணமா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா அரசாங்கத்தையும் பொத்தாம் பொதுவாக குற்றம் சொல்லிட்டு போறார். இப்ப நடந்திருப்பது சரியா தவறா அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா என்னென்னவோ சொல்லிட்டு போறாருங்க நம்ம கமல் அவர்கள். இவர் மட்டும் இதை வச்சு திமுகவுக்கு எந்த ஒரு வழியும் வந்துடக்கூடாது, அதன் மூலமாக நம்ம மீது கோவப்படக்கூடாது அப்படின்றதுக்காக
அரசியல் ஆதாயத்தை, எதிர்கால நலனை அடிப்படையாக கொண்டு அப்படியே வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்கணும், அடிக்காத மாதிரி இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு போறார். இரண்டாவது, இன்னைக்கு விபத்து நடக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த விபத்துக்காக போக்குவரத்தையே வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திடலாமா, வேண்டாம் என்று விட்டுடலாமா அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்படின்னா என்ன, இந்த கள்ளச்சாராய மரணம் என்பது இன்னைக்கு நிகழ்ந்து போச்சு, அதனால கள்ளச்சாராயத்தெல்லாம் ஒழிச்சுணுமா என்ன, ஒழிக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்ல வர்றாரா? என்ன சொல்ல வர்றாரு? இப்போ டாஸ்மார்க்ல குடிச்சு செத்துப்பிட்டாம்பா, அதனால டாஸ்மார்க்கை மூணுனா சரியா போடுமா அப்படின்னு சொல்லி இருந்து டாஸ்மார்க்ல குறையில்லாத நல்ல ஒரிஜினல் சரக்கு கொடுக்கலாம்பா அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. இன்னைக்கு விஷ சாராயத்தை குடிச்சு செத்து போயிருக்கிறான், அதனால முற்றிலுமாக விஷ சாராயத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா நம்முடைய கமலஹாசன் அவர்கள். அதுக்கு அவர் என்ன உதாரணம் சொல்றாரு? போக்குவரத்துல விபத்து நடக்கிறது, அதுக்காக ஒட்டுமொத்த போக்குவரத்தையும் விட்டுலாமா? அப்படியா? அதுக்குன்னு பைபாஸ் போடலையா? எந்த போக்குவரத்துல விபத்து ஏற்படாத அளவுக்கு அந்த மாதிரி மாற்றி ஏற்படாத நாடனங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ கள்ளச்சாராயம் அப்படியே இருக்கணும்னு சொல்றாரா, என்ன சொல்ல வர்றாரு எனக்கு தெரியல. அவர் எப்போது பேசினாலும் யாருக்கும் புரியாது, இப்போதும் எனக்கு புரியல. இரண்டாவது, நீட்ல மரணங்கள் நிகழ்ந்திருக்குது. எனக்கு தெரிந்து இதுவரைக்கும் நீட்ல ஒரு 47 பேர் உயிரிழந்திருப்பாங்க. ஆனா இந்த 47 மாணவர்கள் உயிரிழந்ததுக்கு நீட்டே வேணாம் அப்படின்னு கொடி பிடிக்கிறவங்கல்ல நம்ம கமலஹாசன் ஒருத்தர் தான். ஆனா இந்த நீட்டு எக்ஸாம் வேண்டாம் என்று சொல்லுகின்ற கமலஹாசன் இன்னைக்கு கிட்டத்தட்ட 57 பேருக்கு மேல உயிரிழந்திருக்கிறாங்க. ஆனா இந்த உயிரிழப்பு நடந்து விட்டதே என்பதற்காக டாஸ்மார்க்லாம் மூடிடலாமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. இது நியாயமா இருக்குமா? அட 47 பேர் தான் நீட்ல உயிரிழந்திருக்காங்க. ஒரு உயிரிழப்பு கூட யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனுடைய வலியை உணர்ந்தாதான் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது 57 பேருடைய உயிரை பலி வாங்கியிருக்கிறது. அதனால இந்த டாஸ்மார்க் வேண்டாம் என்று அந்த மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. அதனால தான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், கமலஹாசன் அவர்களை காரி துப்பிய கள்ளக்குறிச்சி மக்கள் அப்படின்னு. ஏன் தெரியுமா? எங்களுக்கு நிவாரணங்கள் வேண்டாம்பா, நீங்க என்ன கொடுத்தா வேண்டாம்பா, படிக்க வச்சா கூட வேண்டாம்பா, அதனால எங்களுக்கு ஒட்டுமொத்தமா டாஸ்மார்க்கை மூடுங்கப்பா, டாஸ்மார்க்கை மூடுறதை தவிர எங்களுக்கு ஒன்றும் வேணாப்பா, அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சிச்சுப்பா அப்படின்னு அழுகுறாங்க. அந்த மக்கள் டாஸ்மார்க் வேண்டாம் என்று குரல் எழுப்புறாங்க. தன்னுடைய நலங்கள் வளங்கள் எல்லாவற்றையும் தொலைச்சிட்டு கூட எங்களுக்கு டாஸ்மார்க் வேண்டாமாப்பா, செத்தவங்க செத்தவங்களாவே இருக்கட்டும், எங்களுக்கு பணம் கூட வேணாம்ப்பா, அதை வச்சுக்கிட்டு டாஸ்மார்க் 3 நாள் போதும்பா அப்படின்னு சொல்லுகின்ற இந்த இடத்துல வந்து நம்முடைய கமலஹாசன் அவர்கள் போக்குவரத்துல விபத்து நடந்து போச்சுன்னா போக்குவரத்தையே அப்படியே முடைக்கலாமா, வேண்டாம்னு விட்டுலாமா அப்படின்னு சொல்லும்போது கள்ளக்குறிச்சி மக்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மரணங்கள் நிகழ்ந்து போய்விட்டதே என்பதற்காக டாஸ்மார்க்கை மூடிடலாமா அப்படின்னு கேட்டா அந்த மக்கள் என்ன நினைப்பாங்க? எங்களுக்கு டாஸ்மார்க்கே வேண்டாம் என்று வரப்போற அரசியல்வாதி கிட்ட கோரிக்கை வைக்கும் போது இவர் மட்டும் குதர்க்கமா பேசினா கமலஹாசன் அவர்களை காரி துப்ப மாட்டாங்க. ஏயா வந்தையா, ஆறுதல் சொன்னையா, அமைதியா போ, ஆனா டாஸ்மார்க்கை மூட வேண்டாம், இந்த ஒரு விபத்துக்காக டாஸ்மார்க்கை மூடிடலாமா அப்படின்னு சொல்றதோ நாங்க எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அந்த மக்கள் கேட்பாங்களா இல்லையா? எங்களுக்கு எதிராக ஏன் பேசுற? நாங்க வலியை உணர்ந்திருக்கிறோம், வலியை அனுபவிச்சிருக்கோம். வலியை அனுபவிக்காத கமலஹாசன் அவர்கள் எப்படி அவருடைய வலி தெரியும்? அதனால டாஸ்மார்க் வேண்டும் என்று தான் பேசுவாரு, அவருடைய குடும்பமா பாதிப்படைஞ்சிருக்குது அப்படின்னு அந்த மக்கள் காரி துப்ப மாட்டாங்க. நீட்ல மரணங்கள் நிகழ்ந்தால் நீட்டு வேண்டாம், ஆனா குடியினால மரணம் நிகழ்ந்தால் அந்த குடியை மொத்தமா மூடினுமான்னு என்று கேள்வி கேட்பீங்களா? என்னையா நியாயம் இது? அதுலயும் குடிக்கிறவங்க கிட்ட போயிட்டு அளவா குடிடா அப்படின்னு டாஸ்மார்க் பக்கத்திலேயே போர்டு வைக்கணுமா? அது போக்குவரத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ரெட் லைட் எரியுதோ அது மாதிரியான ஒரு எச்சரிக்கை மணி போன்றான். அதே மாதிரி ஒவ்வொரு டாஸ்மார்க் பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா உளவியல் ரீதியாக அந்த மக்களுக்கு ஆலோசனை வழங்குகின்ற மையங்களை வந்து பாத்தீங்கன்னா திறக்கணுமா? ஏன் டாஸ்மார்க் மூலம் சம்பாதிக்கிறீங்க இல்லையா, அந்த பணத்தை பயன்படுத்தி அந்த மக்களுக்கு ஆலோசனை வழங்கணுமா இல்லையா, உளவியல் ரீதியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாமா இல்லையா அப்படின்னு நம்முடைய கமல் அவர்கள் சொல்றார். கட்டினா பொண்டாட்டி பெத்த புள்ளிங்க கூட குடிக்கிறவனுக்கு அறிவுரை சொல்லுது, ஆனா அந்த அறிவுரையெல்லாம் தூக்கி போட்டு தான் போய் குடிக்கிறான். அவனுக்கு அறிவுரை சொன்னா ஏத்துக்குவானுங்களா? அதாவது இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மனம் திருந்துவதற்காக பல்வேறுபட்ட மையங்கள் தமிழக அரசாங்கத்தினாலும் நடத்தப்படுகிறது. அதுவும் இல்லாம இந்த மாதிரி குடியில் இருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக போன் பண்ணாவே போதும் ஆலோசனை வழங்குறாங்க. ஆனா இதையெல்லாம் குடிகாரன் தான் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. அதுலயும் திருவள்ளுவர் காலத்திலிருந்தே கல்லுண்ணாமை இருக்கிறது அப்படிங்கிறார். திருவள்ளுவர் காலத்திலிருந்தே கல் என்பது தீமை, அதனால அதை ஒழிக்கணும் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் சொல்லிட்டு இருக்கார். அதனால திருவள்ளுவர் காலத்துல வேண்டுமானால் அறிவு சிந்தனை இதெல்லாம் குறைவா இருக்கலாம். இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் யுகம் வளர்ந்து போச்சு, மக்களுக்கு அறிவு கூடி போச்சு. இந்த காலத்துல கூட
ஏன்பா குடி என்பது தீமையானது, குடும்பத்தை அழிக்குது அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா? படிப்படியாக மதுக்கடை குறைப்பதை பற்றி கூட பேசாம போயிட்டார் பாருங்க. அதனால கள்ளக்குறிச்சி மக்களை பொறுத்த வரைக்கும் அவரை ஏற்றுக்கொள்வாங்களா? அவர் சொல்ற கருத்தை ஏற்றுக்கொள்வார்களா? அதனால ஒரு சொட்டு மதுவில்லாத தமிழகம் வேண்டும் என்று எல்லாரும் பேசும்பொழுது, இல்லை படிப்படியாக மதுக்கடையை மூடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு இருப்பார்கள். ஏன்னா ஒரே நாளில் மூணுனா கமலஹாசன் அவர்கள் சொல்கிற மாதிரி பாதிப்பு அதிகமாகும். அதே மாதிரி கள்ளச்சாராயமோ விஷசாராயமோ தயாரிக்கின்ற விற்கின்ற ஆட்கள் அதிகமாகுவாங்க. ஏன்னா குடியினால் பழக்கப்பட்டவன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் விட முடியாது. அதனால் படிப்படியாக மதுக்கடையை குறைத்தா சரியானதாக இருக்கும். முதல்ல எண்ணிக்கையை குறைக்கலாம், ரெண்டாவது நேரத்தை குறைக்கலாம், மூன்றாவது பார்த்தீங்கன்னா சில மது வகைகள் கிடைக்கும், சில மது வகைகள் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு மது வகையினுடைய எண்ணிக்கையை குறைக்கலாம். ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு பிராண்டை குடிச்சிருப்பான், கிடைக்காத போது அவன் என்ன பண்ணுவான், சே வேணாடான்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிப்பதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்படி படிப்படியாக மதுவை தமிழகத்திலிருந்து ஒழிப்பதற்கான வழியெல்லாம் சொல்லணும். ஆனால் குடிக்கிறவனுக்கு அறிவுரை சொல்லுப்பா, அதனால் லிமிட்டாக குடிப்பான்பா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? அதோட அவங்க இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களால முடிஞ்சதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம கமலஹாசன் அவர். அதை விமர்சனம் பண்ணலாம், இல்லைனா அதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடலாம் அப்படின்னு நம்முடைய கமலஹாசன் அவர்கள் சொல்கிறார். ஒரு அரசாங்கமானது ஒரு விசாரணை அமைப்பை போட்டிருக்குது. அந்த விசாரணை அமைப்பானது போதுமானதாக கிடையாது. கடந்த காலங்களில் இதே மாதிரி ஒரு விசாரணை அமைப்பை போட்டுச்சு. அதனுடைய பலனை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எந்த விதத்திலும் சரி திருப்திப்படுத்துகிற மாதிரி இல்லை, பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி கிடையாது. அதனால் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களே பார்த்தீங்கன்னா எங்களை நாங்களே விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கப்பா. அதனால் உங்களை நீங்களே விசாரணை செய்து கொள்வதற்கும் சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கும் உங்கள் விசாரணை அமைப்பு வேணாம்ப்பா. அதனால் உங்கள் மீது இருக்கக்கூடிய சந்தேகம் தெளிய வேண்டும் என்றால் மூன்றாவது ஒரு விசாரணை அமைப்பு வந்தால் தான் சரியாக இருக்கும். அப்போ தான் திமுக தப்பு பண்ணலை, திமுக அரசாங்கம் தப்பு பண்ணலை, அதோட கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு திமுக நல்ல நடவடிக்கை தான் எடுத்திருக்குது அப்படின்னு மூன்றாவது ஒரு விசாரணை அமைப்பு விசாரித்து அந்த அமைப்பு சர்டிஃபிகேட் கொடுத்தா மக்களும் நம்புவாங்க. அதனால் இந்த சிபிசிஐடி விசாரணைலாம் தேவைப்பா. அதனால் சிபிஐ விசாரணையானது ஏற்புடையது தான். சீதை சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்கட்டும், திமுக அரசாங்கமானது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கட்டும். அதனால் நம்ம சிபிஐ விசாரணை கேட்பது சரியானது தான் அப்படின்னு கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிபிஐ விசாரணையை கோரி சிபிசிஐடி விசாரணையை நிராகரித்திருக்கலாம். ஆனால் இவரும் எதிர்கால அரசியலுடைய நலனை கருதி அரசியல் ஆதாயத்தை எதிர்பார்த்து திமுகவுக்கு வலிக்காத அளவுக்கு முட்டு கொடுத்துருக்காரு. அதனால தான் நம்ம சொன்னோம், கள்ளக்குறிச்சி மக்களை பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் அவர்களை காரி துப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. சரி நண்பர்களே, கமலஹாசனுக்கு அரசியல் தெரியாது, ஆனால் திமுகவினால அதிமுகவுக்கு திமுக ஓட்டு போகக்கூடாது என்பதற்காக களமிறக்கப்பட்டவர். அதனால் திமுகவுக்கு ஆதரவாக தான் பேசுவார். இருந்தாலும் இடம் பொருள் ஏவல் அறிந்து இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன எதிர்பார்த்துருக்காங்களோ அந்த எதிர்பார்ப்புக்கு வலு சேர்க்கும் விதமாக கமலஹாசன் அவர்கள் பேசியிருந்தாங்கன்னா கள்ளக்குறிச்சி மக்கள் கமலஹாசனுடைய பேட்டியை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். எங்கேயாவது இந்த பாதிப்படைந்த மக்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு அரசாங்கத்தினால அறிவுரை வழங்கணுங்க அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை, கடையை மூடுங்கன்னு தானே சொன்னாங்க. என்ன புது முட்டாய் இருக்கிறது நம்ம கமலஹாசன் அவர்கள் கொடுப்பது? சரிங்க, கமலஹாசன் பேசுனது சரியா இல்லை நம்ம விமர்சனம் பண்ணது சரியா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.